இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸில் ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு சிபி சமையல். ஃபஸ்ட் டைம் என்னோடய சிபி சமையல் சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா சங்க்ஸ் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீல் மேக்கர் பார்த்திங்க அப்படின்னா பாயில் பண்ணணும் நம்ம. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுனா தான் நம்மளுக்கு டக்குன்னு பாயில் ஆகும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை ஃபுல்லுத்தையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பாயில் ஆன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நான் இன்றைக்கி பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னது எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பாயில் ஆன தண்ணியில் நீங்கள் போட்டுட்டு மூடி வச்சிங்க அப்படின்னாலே போதும். இது பெருசு அப்படின்றதுனால நான் ஒரு 2 மினிட்ஸ் நான் அதிலையே பாயில் பண்ண விடுறேன். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதில் நிறைய தண்ணி உள்ளே சேர்ந்துருக்கும். அந்த தண்ணி எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ள கிரேவி போகும். இல்லாட்டி தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிரேவியில் வந்து டேஸ்ட் இருக்காது. நல்லா ஸ்குவீஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா தண்ணியும் ஃபுல்லாகவே வெளில வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ நம்ம ஒரு 60% அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரைஸோடையும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு தாங்க இதை செஞ்சேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சோயா சங்க்ஸில் நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம மந்த்லி ஒன்ஸாவது இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸாக நம்மளுக்கு இருக்கும். இதில் இப்போ நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா திக்னஸாக இருக்கும் நம்மளுக்கு கிரேவி. நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்லலாம் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இந்த சோயா சங்க்ஸ்க்கு கிரேவிலையும் இருக்கணும். அப்படின்றதுனால தான் நம்ம இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறோம். இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்காக அந்த ரிச்சான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ இதில் நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி ரஃப்பாக தான் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துடலாம். மிக்சியில் சேர்த்து நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூனில் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரிஞ்சிடும் மிளகாயெல்லாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுட்டு தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி உடனே சேர்த்துட்டோம்னா கரெக்டான அந்த கலர் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். இல்லாட்டி நம்ம மிளகாய் தூள் எல்லாமே எண்ணெயில் கரிஞ்சிடும். அது ஒரு டேஸ்ட் வேறையாக மாறிடும். நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்துடலாம். நம்ம இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம்.
ரொம்ப தண்ணி இப்போயே ஊற்றிட வேண்டாம், கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு நமக்கு. பாருங்கள், நல்ல ஒரு மணமாக இப்போயே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது கிடைக்குது. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா சோயா சங்க்ஸை ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லா சோயா சங்க்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசமாக நம்மளுக்கு இந்த சோயா சங்க்ஸ் குருமா கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட சோயா சங்க்ஸ் கிரேவி ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளோட சோயா சங்க்ஸ் கிரேவி உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சிபி சமையலோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.